சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் LED திரையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகிறார்கள். விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். அஜய் வணக்கம். அந்த பகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க, எத்தனை மக்கள் அங்க இருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபினுடைய 2025 ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபினுடைய போட்டிகள் பாகிஸ்தானில் பிப்ரவரி 19 தொடங்கி நடைபெற்று வருது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவினுடைய போட்டிகள் எல்லாம் துபாய் மைதானத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய போட்டி, அதாவது இந்தியா பாகிஸ்தான் போதும் இன்றைய போட்டி துபாய் மைதானத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட் செய்து 197 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு விளையாடி வருகிறது. இந்த நிலையில் அங்கு விளையாடக்கூடிய போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மெரினா கடற்கரையிலும் பெசநகர் கடற்கரையிலும் சிறப்பு ஏற்பாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 18 அடி 10 அங்குலம் கொண்ட LED திரையில் இந்த கிரிக்கெட் போட்டி என்பது ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி என்பதனால ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டி. இந்த போட்டியை காண ஏராளமான பொதுமக்களும் ரசிகர்களும் இந்த மெரினா கடற்கரையில் தற்பொழுது குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த LED திரையில் இந்த போட்டியை ஒளிபரப்பு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டியை கண்டு ரசித்து வராங்க. அதாவது தொடர்ந்து விக்கெட் விழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த விக்கெட்டுகளை சேர் செய்யும் விதமாக ஆர்ப்பரித்து அந்த கிரிக்கெட் போட்டியை ரசித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த போட்டி என்பது 2:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த போட்டி இரவு 10:30 வரை நீடிக்கும் என்பதனால ரசிகர்கள் கூட்டம் தொடர்ந்து 10:30 மணி 11:30 மணி வரைக்கும் நிற்கும் என்பதை தான் எதிர்பார்த்து வராங்க. அதாவது இந்த போட்டியைக்கான SDAT சார்பிலும் காவல்துறையினர் சார்பிலும் சிறப்பு ஏற்பாடு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கு.